SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. முதல்வர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, நடிகை த்ரிஷா ஆகியோரை சுற்றி பல வதந்திகள் பரவி வருகின்றன. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தீயாய் பரவ ஆரம்பித்த செய்திகள் இப்போது வரை அடங்கவில்லை. தினமும் டிசைனாக வதந்தி வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் உதயநிதி, த்ரிஷா இடையே ரூபாய் 12 கோடி ரூபாய்க்கு மெகா டீல் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளூர் முதல் டெல்லி மீடியா வரை உலுக்கும் இந்த டீலின் பரபரப்பு பின்னணி பற்றி பார்க்கலாம். த்ரிஷா, விஜய், உதயநிதி தொடர்பான சர்ச்சைகளுக்கு துவக்க புள்ளியாக இருந்தது சங்கீதாவின் விவாகரத்து மனுதான். விஜயிடமிருந்து தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று வழக்கு தொடுத்த சங்கீதா, பிரபல நடிகை ஒருவருடன் திருமண பந்தத்தை மீறிய உறவில் விஜய் இருப்பதாக பகீர் கிளப்பினார். அதன் பிறகுதான் விஜய், த்ரிஷா உள்ளிட்டோர் பற்றிய செய்திகள் வெளிவர துவங்கின. இந்த பரபரப்புகளுக்கு நடுவே சில நாட்களிலேயே விஜயும் த்ரிஷாவும் திருமண விழாவுக்கு ஒரே காரில் வந்திறங்கியது பெரும் சர்ச்சையாக வெடித்தது. விஜய் பட்டு வேட்டி சட்டை அணிந்து வந்தார். த்ரிஷா பட்டு சேலையில் இருந்தார். இருவரும் ஒன்றாக சேர்ந்து திருமண ஜோடியை வாழ்த்தினர். சர்ச்சை இதோடு நிற்கவில்லை. தாவேகா வெற்றி பெற்றுவிட்டது என்பது உறுதியானதும் முதல் ஆளாக விஜயின் வீட்டுக்கே வந்து வாழ்த்து சொன்ன நபர் த்ரிஷாதான். திருப்பதி வேண்டுதலை முடித்த கையோடு விஜயை சந்தித்தார். விஜய் முதல்வராக பதவியேற்ற விழாவில் நடிகர், நடிகைகள் பெரிதாக வரவில்லை. ஆனால் கச்சிதமாக சேலை கட்டி த்ரிஷா வந்திருந்தார். விஜய் பதவியேற்பதைக் கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டார். இப்படி விஜய்க்கும் அவரது தோழிக்கும் இடையே இருக்கும் நெருக்கம் பற்றி டிசைனாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதன் பின்னணியில் உதயநிதி பெயரும் அடிபடுவது உண்டு. தேர்தல் களத்தில் விஜயும் உதயநிதியும் எலியும் பூனையுமாக இருந்தனர். இவர்களது அரசியல் பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போது முதல்வராக விஜய், எதிர்க்கட்சித் தலைவராக உதயநிதி இருப்பதால் சட்டசபையிலும் விஜய் வெர்சஸ் உதய் என்றே காட்சிகள் இருக்கின்றன. இவர்களது அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில்தான் விஜயின் நெருங்கிய தோழி த்ரிஷாவிடம் ரூபாய் 12 கோடி டீல் பேசியிருக்கிறார் உதயநிதி. அதாவது உதயநிதியின் பட தயாரிப்பு நிறுவனம் எடுக்கப் போகும் முக்கிய படம் ஒன்றுக்கு த்ரிஷாவை அணுகியிருக்கின்றனர். த்ரிஷாவிடம் 12 கோடி ரூபாய் சம்பளத்துக்கு டீல் பேசியிருக்கின்றனர். படத்துக்கு த்ரிஷாவும் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது பற்றி எந்த தகவலையும் இதுவரை உதயநிதியின் தயாரிப்பு நிறுவனம் இன்னும் உறுதி செய்யவில்லை. த்ரிஷாவும் இந்த செய்தியை உண்மை என்றோ வதந்தி என்றோ இதுவரை மறுக்கவில்லை. த்ரிஷா, சூர்யா உள்ளிட்டோர் நடிப்பில் RJ பாலாஜி இயக்கிய கருப்பு படம் இப்போது வெளியாகி பெரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. முதல் நாளே பாக்ஸ் ஆபீஸில் 15.5 கோடி ரூபாய் அள்ளி இருக்கிறது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வரவேற்பை பெற்றிருக்கும் கருப்பு படத்தால் த்ரிஷா சந்தோஷத்தில் இருக்கிறார். விஜயும் உதயநிதியும் எதிரெதிர் துருவங்களாக அரசியல் செய்து வரும் நிலையில் இந்த டீல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.